ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் செமி கண்டக்டர் உற்பத்தி முனையமாகும் இந்தியா என்ற தலைப்பிலான நேர்காணலின் 2வது பகுதி இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் தனியார் கல்லூரியைச் சேர்ந்த கணினி அறிவியல் துறை தலைவர் டாக்டர் ஜெரால்ட் இனிகோ. முதல் பகுதியில் செமி கண்டக்டர் குறித்தும் அதன் ஆரம்ப கால தொடக்கம் மற்றும் வளர்ச்சி, அதன் முக்கியத்துவம் குறித்தும் பேசணும் சார். இப்ப 2வது பகுதியில் இந்த செமி கண்டக்டர் துறையில இந்தியா பெற்றுள்ள வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள், ஏஐக்கும் செமி கண்டக்டருக்கும் உள்ள தொடர்புகள் குறித்து பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உலகின் ஒரு சில நாடுகள் மட்டுமே செமிகண்டக்டர் உற்பத்தியில் ஈடுபட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த நாடுகள் கிட்ட இருந்து தான் நம்ம செமிகண்டக்டரை இறக்குமதியும் செஞ்சுட்டு இருக்கோம். கடந்த சில ஆண்டுகளில் இந்த துறையில் இந்தியா பெற்றுள்ள மாற்றம் என்ன சார்? இது பேண்டமிக் கொரோனா டைமில் எல்லாருமே கட்டாயமாக மொபைல் ஃபோன் வாங்கணும் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே எல்லாரும் தள்ளப்பட்டோம். ஸோ நீங்கள் மார்க்கெட் போகும்போது சொல்லுவாங்க, இப்போல்லாம் இம்போர்ட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கொரோனா பரவுது அப்படின்றதுனால எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன சர்வீஸ்க்கு போனால் கூட அந்த சர்வீஸ் உடனடியாக கிடைக்காத டைமாக இருந்தது. அப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணோம், நம்ம கண்ட்ரிக்கும் மித்த கண்ட்ரிக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்சஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சில கண்ட்ரியோட பொருட்களை நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்ற அந்த டைம் வந்தபோது தான் மார்க்கெட்டில் ரியலைஸ் பண்ணாங்க, சைனீஸ் ப்ராடக்ட் மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில். ஸோ அப்போ எல்லாமே ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே சைனீஸ் மார்க்கெட்லேருந்து தான் இங்கே வருது. ஸோ அப்போ நீங்கள் சர்வீஸும் வாங்க முடியாது, புதுசாக பொருட்களும் போட முடியாது. அப்படின்ற பட்சத்தில் தான் இந்தியா அதை ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு என்னோட பார்வையில் சொல்கிறேன் நான். ஸோ இந்தியா ரியலைஸ் பண்ணதுனால அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்க்கு தனியாக ஹப்பு இங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் 2021 வலுப்பெற்றிருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கன்சியூமராக தான் இருந்திருக்கிறோம். இப்போ சீனாலேருந்து நம்ம வாங்குறோம்னா நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருந்தது. ஸோ இப்போ 2021 அப்புறம் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்க்கு சம்மந்தமான யூனிட்டுகளை எப்படி உருவாக்கலாம் அல்லது அதுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படின்றத கவர்மெண்ட் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 76,000 கோடி நிதி அதுக்கு ஒதுக்கி, ஸோ இப்போதைக்கு நிறைய இடங்களில் பரவலாக இருக்குது. செமிகண்டக்டர் அண்ட் பேக்கேஜிங் ஆலைகள் குஜராத், அஸ்ஸாம், தமிழ்நாடு அங்கெல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. உலக நாடுகளோட கூட்டமைப்புலையும் அமெரிக்கா, ஜப்பான் அண்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூடவும் தொடர்பில் இருந்து பல முன்னேற்றங்களை கண்டுகிட்டு இருக்கிறோம். இது முக்கியமாக சிப் பேக்கேஜிங்க்கும் பவர் எலக்ட்ரானிக், காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ், ஸோ இந்த 3 முக்கியமான துறைகளில் நல்லா வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் தான் நான் சொல்லுவேன். ஓகே சார். இந்த துறையில் கடந்த சில ஆண்டுகளில் நம்ம பெற்றுள்ள மாற்றம் என்ன அப்படிங்கிறத சொன்னீங்க சார். இந்தியாவின் சுயசார்பு தன்மையை வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகளை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்கள் சார். ஸோ செமிகண்டக்டர் எல்லா பொருட்களுடைய அடிப்படையாக இருக்கிறதுனால ஸோ அங்கே இன்னொரு கொஸ்டின் வருது. இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்குறீங்க, அது நம்மளுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குமா அப்படின்றதான் கொஸ்டினாக இருக்கும். முதல் எய்மா என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, அதிக விலை கொடுத்தும் நம்ம வாங்க, அதிக விலையும் கொடுத்து வாங்குறோம். ஸோ இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு தான் அவங்களுடைய முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுனால இது ஒரு நல்ல முயற்சியாக தான் நம்ம எடுத்துக்க வேண்டி இருக்குது. அடுத்த கட்டமாக பொருளாதார சுதந்திரம், அதுவும் இது பின்னணியில் இருக்குது. அப்புறம் ஒரு டெக்னாலஜியை நம்ம எப்படி வளர்த்து எடுக்கிறோம், அதுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், அது இந்த கவர்மெண்ட்ல இருந்து நம்ம நல்ல முயற்சியாக தெரியுது. இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகளை நிறுவுவதன் மூலம் உருவாகும் வேலை வாய்ப்புகள் குறித்தும் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் விளக்கமாக சொல்லுங்கள் சார். கட்டாயம் மேடம். கரெக்டான விகிதத்தில் தான் நம்ம இந்தியா எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். ஒரு சிப்பு டிசைன் என்ஜினியர்ஸ், ஏஐ என்ஜினியர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன்ஸுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது. 100% பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் வரணும். மாணவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆசிரியர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேம்.
ஓகே சார். செமிகண்டக்டர் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப துறைகளில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது அப்படின்றத சொன்னீங்க. செமிகண்டக்டர் துறையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலம் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கப்பட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழே ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கப்படுது அப்படின்னா அதன் மூலம் உற்பத்தியை ஊக்குவிக்கவும் ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையிலும் நிதி சலுகைகள் வழங்கப்படுவதையும் நம்ம பார்க்குறோம் சார். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் பற்றி சொல்லுங்கள் சார், அதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்கள் சார். 2021 வந்து 76,000 கோடி நிதியோட வந்து இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் தொடங்கியிருக்கிறாங்க. இது மூலமாக வந்து செமிகண்டக்டர் ஃபேப் அல்லது வந்து டிஸ்பிளே ஃபேபை அமைக்கிறத முக்கிய இலக்காகவும், அதை வந்து டிசைன் பண்ணி இங்கேவே மேனுஃபேக்சர் பண்ணி அதை பேக்கேஜ் பண்ணி வெளியே அனுப்புறது அல்லது வந்து இங்கேவே உள்நாட்டில் உள்ள தேவைகளை நிறைவு செய்கிறது வந்து 2வது இலக்காக வச்சுருக்கிறாங்க. அது வந்து ஒரு முழுமையான ஈகோ சிஸ்டம். நீங்கள் இங்கேயே டிசைன் பண்ணிங்கன்னா தான் அது உங்களுடைய பொருள். ஸோ அப்போ வந்து மேக் இன் இந்தியாவுக்கு வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பர்டிகுலராக இந்த இந்தியா செமிகண்டக்டர் மிஷனில் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இறக்குமதி சார்பை வந்து குறைக்கிறதுக்கும் உலக சப்ளை வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் இதை வந்து முக்கியமான ஒரு இலக்காக வந்து கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஆமாம் சார். செமிகண்டக்டர் சந்தையில் வந்துட்டு 2030 ஆண்டுக்குள்ள $110 பில்லியன் எட்டணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடையும் அரசு செயல்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட்ஜெட் அறிவிப்பு பார்த்தோம்னா செமிகண்டக்டருக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்கறதையும் நம்ம பார்க்க முடியுது சார். சிப்பு தயாரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே, ஃபேப்ரிகேஷன் மற்றும் மேம்பட்ட பேக்கேஜிங் என முழுமையாக ஒரு ஈகோ சிஸ்டத்தை உருவாக்க இந்தியா தயாராகி விட்டது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம செமிகண்டக்டர் பற்றி பேசிட்டோம் சார். அடுத்ததான் இந்த ஏஐ இப்போ உலக அளவில் ரொம்ப பேசு பொருளாக இருக்கிற ஒரு விஷயம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்றால் என்ன, அதற்கும் இந்த செமிகண்டக்டருக்கும் உள்ள தொடர்பு என்ன சார்? ஒரு சராசரி மனிதன் எப்படி செயல்படுறாரோ அதை மாதிரி ஒரு மெஷினை உருவாக்குறது தான் வந்து ஏஐ தொழில்நுட்பம். இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஜனத்தொகை குறைஞ்சிடுச்சு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு ஆல்டர்னேட் ஒரு பொருள் ஒரு மெஷின் இருந்ததுன்னா இந்த வேலையெல்லாம் அவங்க அந்த மெஷினை வச்சு செய்யலாம் அப்படின்றது தான் அதோடைய அடிப்படை. இப்போ எனக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக இப்போ நான் வந்து நடக்க முடியல, அப்போ வந்து அதுக்கு ஊன்றுகோல் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம செய்ய வேண்டிய வேலையை இன்னொருத்தர் செஞ்சு கொடுக்கறது ஒரு அசிஸ்டன்சி. ஸோ அந்த மாதிரி இதில் தான் வந்து ஏஐ வந்து முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனிதனை அப்படியே உருவாக்க முடியுமா அல்லது அவரை மாதிரியே ஒருத்தர் உருவாக்க முடியுமானா அது வந்து அவ்வளோ சாத்தியம் இல்லை. இப்போ கரண்ட்டாக உள்ள தொழில்நுட்பத்தை சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் வர வேண்டியது இருக்குது. வந்தால் தான் அது முழுமை அடையும். இப்போ என்னைய மாதிரி ஒருத்தரை நான் இன்னொரு மெஷின் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் முடியவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் என்னுடைய பயிற்சிகள் அல்லது என்னுடைய வளர்ச்சி வித்தியாசமாக இருக்குது. அப்போ அதுக்கு ஈக்குவலாக ஒரு மெஷினை உருவாக்கணும் அப்படின்னா இன்னும் நிறையா காலங்கள் எடுக்கும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே சார். செமிகண்டக்டருக்கும் ஏஐக்கும் உள்ள தொடர்பு என்ன சார்? செமிகண்டக்டர் வந்து ஹார்ட்வேர்னு சொல்லுவேன், ஏஐங்கிறது வந்து சாஃப்ட்வேர்னு சொல்லுவேன். ஸோ ஒரு ஏஐ சொல்கிறத வந்து பேக்ரவுண்டில் செய்கிறது வந்து ஒரு செமிகண்டக்டராக இருக்கும். ஸோ அப்போ வந்து மெஷின்ங்கிறது வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு செமிகண்டக்டராக இருக்கும். ஏங்கிறது வந்து அதை என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத சொல்கிறதுக்குரிய கமாண்டு அது வந்து ஏஐயாக இருக்கும். ஓகே சார். செமிகண்டக்டரோட இயக்கத்துக்கு ஏஐ காரணியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா சார்? கட்டாயம் மேடம். சிப்பு டிசைன் பண்ணுறதை ஆப்டிமைஸ் பண்ணுறது, ஜெராக்ஸ் மெஷினில் வந்து போய் நம்ம அப்படியே கம்ப்யூட்டரை கொண்டு போய் வைக்க முடியாது. ஆனால் அதோட சின்ன சின்ன ஆப்ரேஷனை வந்து நம்ம வந்து எடுத்து அதுக்கு தேவையான சிப்ஸை வந்து ரெடி பண்ணி அதில் ஃபிட்டின் பண்ணிட்டா போதுமானது. ஸோ அதை மாதிரி உள்ளதுக்கு வந்து சிப்பு டிசைன் ஆப்டிமைசேஷனுக்கு வந்து இந்த ஏஐ ரொம்ப உதவுது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 10,000 அல்லது 1,00,000 அல்லது 1 கோடி செமிகண்டக்டர்ஸ், அதாவது அந்த கேட்ஸ் அதெல்லாத்தையும் வச்சு ஒரு சிப்பு தயாரிக்கிறாங்க. அவ்வளோ தேவைப்படாது. ஒரு வாஷிங் மிஷினுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதை வந்து எவ்வளோ கம்மியாக சிப்ஸை உள்ளே வச்சு நம்ம வந்து கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி அதை ஆப்ரேஷன் பண்ண முடியும். இதை இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து ESP232ன்னு ஒரு சின்ன சிப்பு இருக்குது. ஒரு பெரிய கம்ப்யூட்டர் செய்ய வேண்டிய வேலையை அந்த சின்ன சிப்பு மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்தால் பேர் அந்த கண்ட்ரோலரே போதுமானது. அவ்வளோ பெரிய மிஷின் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அப்போ அதை மாதிரி வடிவமைக்கணுன்னா ஏஐ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதெல்லாம் தேவையில்லையோ அது வந்து நீக்கி கொடுத்துரும். ஸோ அது வந்து இந்த ஏஐயோடைய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ
இதை பவரு, ஸ்பீடு, பேலன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஏஐ ரொம்ப கொடுக்குது. அதே போல் எப்பப்பெல்லாம் எரர் வரும் அதை வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏஐ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா வந்து எல்லாமே இருக்கிறதுனால மொத்த தரவுகளையும் ஒரே இடத்துல வச்சிருக்கிறதுனால அது வந்து குயிக்காக வந்து அது ஜென்ரலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்த கொடுத்துடும். எப்படி ஒரு ChatGPT நம்மளுக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுது இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து அது வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஏஐ வந்து. கட்டாயம் இந்த செமிகண்டக்டர் வடிவமைப்பில் அது உதவும். ஏஐக்கும் செமிகண்டக்டருக்கும் இடையே உள்ள தொடர்பு, செமிகண்டக்டரை உருவாக்குறதுல வடிவமைக்கிறதுல இந்த ஏஐ எப்படி உதவுது அப்படின்னு சொன்னீங்க சார். செமிகண்டக்டர் தயாரிப்புல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோட பங்கு என்ன சார்? இப்போ செமிகண்டக்டரை வந்து நம்ம தயார் பண்ணணும்னா நம்மளே ஒரு ஒரு மனுஷர் போய் பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய நேரம், அதுக்கு உண்டாகும் செலவு அதெல்லாம் பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவே வந்து ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பண்ணும்போது ஒரு சின்ன குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எவ்வளவோ நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். கார் மேனுஃபேக்சரிங்கில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி இப்போ செமிகண்டக்டரையும் அதை வந்து டோட்டலாக ஆட்டோமேட் பண்ணி பண்ணுறதுனால அதோடைய அக்யூரஸியும் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு 100 நீங்கள் வந்து 100 பேரை வச்சு 100 பண்ணுறதை விட இந்த தொழில்நுட்பம் மூலமாக 100 1000 10,000 1 கோடியா நீங்கள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செஞ்சு முடிக்க முடியும். அதனால வந்து ஏஐ ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரம் நான் சொன்ன மாதிரி ஆப்டிமைசேஷன் தேவையில்லாததை அதவே எலிமினேட் பண்ணிவிடும். அப்போ நம்ம வந்து அதுக்குரிய காஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நானோ தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காரோடைய விலை குறையுது அப்படின்னா அது காரணம் எது தேவையில்லையோ அந்த காம்பனன்ட்ஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அல்லது வந்து அதுக்குரிய அதே இப்போ ஒரு 4 பேர் போகிறதுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் அதில் தேவையில்லாமல் இருக்கும். அப்போ வந்து அந்த நானோ காருக்கு வந்து விலை குறையுது. அதே மாதிரி ஏஐ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எது தேவையில்லையோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் பண்ணும் அல்லது சஜஷன் கொடுக்கும். அப்போ நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாம், தேவையில்லாட்டினா அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஏஐ வந்து முக்கிய பங்கு அளிக்குது மேம். ஓகே சார். செமிகண்டக்டர் தயாரிப்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு குறித்து சொன்னீங்க சார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான அமைப்பை ஏற்படுத்துவதற்கு எந்த ஆண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பேசணும் சார். ISM குறித்து அதனோட தற்போதைய முன்னேற்றம் வளர்ச்சி இப்போ எப்படி இருக்கு சார்? 2021 வந்து இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் உருவாக்குனதுனாலும் 2022-24 தான் அதுக்குரிய பாலிசி, அதுக்கு என்ன இன்சென்டிவ், அதுக்குரிய MOU எல்லாமே தயார் பண்ணி செயல்படுத்திட்டு வர்றாங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து இப்போ தான் செட்டப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ சீக்கிரமாக வந்து நம்ம அங்கேருந்து பொருட்கள் வர்றதை எதிர்பார்க்குறோம். இதோட அடுத்த படிநிலை அப்படின்னா நான் சொல்லுவேன் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணுறது. இதுக்கு அடுத்த நிலை நான் சொன்னேன். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவில் சின்னதாக ரெடியூஸ் பண்ணிக்கிறது, இதுக்கு பேர் வந்து ஐஓடின்னு சொல்லலாம். ஸோ ஐஓடி வந்து இதோடைய அடுத்த படிநிலையாக இருக்குது. ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சர் பண்ணுறது அது அடுத்த படிநிலை, ஒரு ரொபாட்டிக்ஸ் பண்ணுறது அது அடுத்த படிநிலை. ஸோ இது நம்ம என்னென்னத்துக்கு தேவைப்படுது, ஒரு ஐஓடி எதுக்கு யூஸ் ஆகும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஐஓடிக்கு யூஸ் பண்ணலாம். ஐஓடிங்கிறது வந்து இன்டர்நெட் மூலமாக ஒரு இதை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நான் வந்து வீட்டில் வந்து ஒரு கேஸ் ஸ்டவ்வை மறந்து ஆஃப் பண்ணாமல் மறந்து வந்துட்டேன் அப்படின்னா நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்துலேருந்து அந்த கேஸ் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணுறது. ஸோ அப்போ இன்டர்நெட்டை தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா இன்டர்நெட் இஸ் கனெக்டட் வித் ஆல் த டிவைசஸ்ங்கும் போது இங்கே இருந்துக்கிட்டே இப்போ நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்துலேருந்து ஆஃப் பண்ணுறது, ஆட்டோமேட் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இது வந்து அதோடைய அடுத்த படிநிலை. இதுக்கும் ஒன்ஸ் அகெயின் வந்து அந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் தான் உதவியாக இருக்குது. இப்போ ட்ரோன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்யாண வீடுகளில் வந்து கேமரா வந்து ட்ரோன் மூலமாக ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. எங்கெங்கே போக முடியாதோ அங்கெல்லாம் போய் அவங்க அந்த ட்ரோன் மூலமாக கேமரா கவர் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து வனவிலங்குகளை யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிக்கிறது கூட ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரொபாட்டிக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொபாட்டிக்ஸ் தயாரிப்பில் இந்தியா முன்னெடுத்து வருது அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. இராணுவ பாதுகாப்புக்கு வந்து ரொபாட்டிக்ஸ் தயார் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை மாதிரி வந்து நிறைய முன்னெடுப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே இதோட அடுத்த படிநிலை. ஆனால் எல்லாத்துலேயுமே அடிப்படையாக தேவையானது வந்து அந்த செமிகண்டக்டர். ஓகே சார். இந்த செமிகண்டக்டரோட அடுத்த பரிணாம வளர்ச்சியாக உள்ள ஐஓடி பற்றி சொன்னீங்க சார். செமிகண்டக்டர் உற்பத்தி முனையமாகும் இந்தியா என்ற தலைப்பில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு முன்முயற்சிகள், நடவடிக்கைகள் குறித்து பேசிட்டு இருக்கோம். இதன் 3வது பகுதியை நாளை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.